150 ரூபாய்க்கு கறி விருந்தா? அட ஆமாங்க, 10 வகையான கறியோட அன்லிமிட்டெட் மீல்ஸ் பிரியாணின்னு கொடுத்து அசத்திட்டு இருக்காங்க. யாரும் செய்ய முடியாத வேலையை செஞ்சுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் விருப்பத்தோட சாப்பிடுறாங்கல்ல, அருமையா இருக்கு. குழந்தைங்க கூட சாப்பிடலாம். எப்படி கட்டுப்படியாகுதுன்னு எனக்கு தெரியல. 50 ரூபாய்க்கு 5 வகை கறியோட அன்லிமிட்டெட் சாப்பாடு. உண்மையிலேயே பரவாயில்ல இருந்தாலும் நல்லா ஸ்பைசியா இருக்கு, கொஞ்சம் ட்ரெடிஷனலா இருக்கு. வருத்துங்க மட்டன் கலம்பா மொத்தம் 5 ஐட்டம் வருது இல்லையா? 150 ரூபாய்க்கு 10 வகையான கறி, அன்லிமிட்டட் சாப்பாடு, அன்லிமிட்டட் பிரியாணி. இந்த சேலம் மசாலானாவே தனி டேஸ்ட்டுங்க. நல்லா இருக்கு, நல்லா காரசாரமா இருக்கா? 150 ரூபாய்க்கு இத்தனை வெரைட்டி கிடைக்கும் போது தாராளமாக வந்து சாப்பிடலாம். இப்போ ஒருத்தா தான் இருக்குது. 30 ரூபா சாப்பாடு அன்லிமிட்டட் தானே. விறகடுப்புல தான் சமைக்கிறோம். கேஸ் அடுப்புல சமைச்சாலாம் இந்த டேஸ்ட் கிடைக்குமா அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப டவுட். நிச்சயமா ஒரு பண மோட்டிவ் இதுல கொண்டு வரவே இல்லைங்க. மொத்தத்துல ஜனங்களுக்கு நல்ல ஒரு சுவையான சமையல் தரணும். சின்ன சின்ன தொழில் எடுத்து பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம். நான் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நிறைய ஹோட்டல் கடைக்காரங்க பண்ண முடியல விட்டேன். காலைல 7 மணிலேருந்து அவங்க டெலிவரி பண்ணி முடிவு கூட நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போவாங்க. உங்க கூடவே நிக்க வச்சு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறீங்க. 100 பேர் வந்திருக்காங்க. உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நீங்க சொன்ன இடத்துல நாங்க போய் சாப்பிட்டுருக்கோம். எல்லாமே பக்காவா கரெக்டா இருந்திருக்கு. உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அண்ணன் எல்லாரும் எப்பவுமே பாருங்க, ஏன்னா ஜென்யூனா எங்க இருக்கோ அங்கதான் தேடி போவாரு. அது மட்டும்தான் உண்மையா கொடுப்பாரு. எப்பவுமே கரெக்டா இருப்பாரு. தயவு செய்து பாருங்க எல்லாரும். மக்களே வணக்கம், நான் உங்க மகேந்திரன், இது உங்கள் மெட்ரிக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா 150 ரூபாய்க்கு கறி விருந்தா? அட ஆமாங்க, சேலம் மாவட்டத்துல ஓமலூர் வட்டம் முத்துநாயக்கம்பட்டியில இன்சுவை உணவகம் அப்படின்ற ஒரு உணவகம் பாத்தீங்கன்னா 10 வகையான கறியோட அன்லிமிட்டெட் மீல்ஸ் பிரியாணின்னு கொடுத்து அசத்திட்டு இருக்காங்க. இவர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா 50 ரூபாய்க்கு 5 வகை கறியோட அன்லிமிட்டெட் சாப்பாடு கொடுத்து ஃபேமஸான ராஜராஜ சோழன் தாங்க. அது மட்டும் இல்ல 30 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் சாப்பாடும் கொடுத்துட்டு இருக்காராம். இதெல்லாம் எப்படி பண்றாருன்னு ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு அவரோட உணவகத்துக்கு போய் எப்படி இது பண்றாரு அப்படின்றத இந்த வீடியோ பதிவுல காட்ட போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னையில இருந்து இருக்கேன் ப்ரோ. சென்னையில இருந்தா? சாப்பாடு சூப்பரா இருக்கு ப்ரோ. இங்க நல்லா ஸ்பைசியா இருக்கு, கொஞ்சம் ட்ரெடிஷனலா இருக்கு. ட்ரெடிஷனலா இருக்கு. வருத்துங்க. சூப்பர். இவ்வளோ இந்த இடத்துல இவ்வளோ பெருசு கொடுக்கறது பெரிய விஷயம். எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. யாரும் செய்ய முடியாத வேலையை செஞ்சுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் விருப்பத்தோட சாப்பிடுறாங்கல்ல, நிறைய இது நல்ல விஷயம் தானே. மேடம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க சார். அருமையா இருக்கு. எல்லாம் சாப்பிடலாம். குழந்தைங்க கூட சாப்பிடலாம். குழந்தைங்க கூட சாப்பிடலாம். காரம் ரொம்ப அதிகமா இருக்கா? இல்ல கரெக்டா இருக்குங்க சார். கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. ஓரளவுக்கு குவாண்டிட்டி கறி கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க சார். ஃபுல்லா எலும்பாக்கு கொடுத்துருக்காங்களா? இல்ல இல்லைங்க சார், கரெக்டா தான் இருக்கு. என் பேர் சின்தம்பி, கறி நெசுவலாரு. எலும்புல எழுந்து வரேன். டேஸ்ட் செம்ம டேஸ்ட், அருமையா இருக்குது. மொத்தம் ஒரு 11 பிரியாணி வாங்கிருக்கிறோம். ஆனா டேஸ்ட் ஆகுதுன்னு அங்க இருந்து பெட்ரோல் வந்து 100 ரூபா ஆகுது. சரி, அதனால வந்துடும். அதை போட்டு இங்க வரீங்க. அந்த அளவுக்கு நல்லா அருமையா இருக்குது. செம்மையா போடுறாரு. 10 ரூபா நைட் ஆனாலும் சரி, மனசுக்கு வந்து திருப்தியா போடுறாரு. தலைக்கறியில இருந்து குடல இருந்து எல்லாமே போடுறாரு. எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பெரிய விஷயம் இல்லையா? பெரிய விஷயம் இல்ல, பெரிய விஷயமே தான். உண்மை தலை. சூரியிலே ஆட வந்த வானத்தின் வீண் விளக்கே. உண்மையிலே பரவாயில்ல இருந்தாலும் சாப்பாடுலாம் அருமையா இருக்குதுண்ணா. இந்த குவாலிட்டி எங்கேயுமே கிடைக்காது. தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. நான் டிரைவர் தான். நான் தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிறேன். இந்த குவாலிட்டி எங்கேயும் கிடைக்காது. டேஸ்ட் நல்லா இருக்கா? டேஸ்ட்லாம் பச்சா குவாலிட்டி, அதெல்லாம் குறையா சொல்ல முடியாது. நான் ஆரம்பிச்சது நான் சாப்பிட்டு தாங்கிறேன். 50 வந்து இப்போ அது பெருசு இல்லை. ஆனால் இந்த அண்ணன் கடைக்கு வந்து அது கண்டிப்பாக பெருசு தான். இது குவாலிட்டி வந்து எப்படி பார்த்தா 200 ரூபா கொடுக்கணும். இப்போ நீங்கள் 1 கிலோ கறி எடுத்தீங்கன்னா 1000 ரூபா வருது. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த 50 ரூபா இங்கே கொடுத்தீங்கன்னா கரெக்டான சாப்பாடு, நிம்மதியான சாப்பாடு. ஊருக்கு எரிச்சல் கிடையாது. அச்சினம் மட்டும் அந்த மாதிரி இங்கே எதுவும் போடுறது. நீட்டாக சமைக்கிறாங்க. அண்ணன் உணவுல சாப்பாடு நல்லது. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பிட்டு நீங்களே ரிவ்யூ சொல்லி பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த இடம் ஏன்னா அவ்வளோ ஃபேமஸ். இது என்ன கறி? பிராய்லர் கோழி. இது கதம்பம். தலைக்கறி.
இது நான் வச்சது பிராய்லரு. பிராய்லரு. இது மட்டன் கதம்பா. ஓப்பா, மொத்தம் 5 ஐட்டம் வருது இல்லையா? வச்சு வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. வியாபாரம் பரவாயில்லையா? பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? டோக்கன் அப்ப நீங்க வரும்போது 500, இப்போ 800. 800. ஆமா. இப்போ 50 ரூபாய்க்கு 5 வகை கறி போடுறத இன்னும் போட்டுட்டு இருக்கீங்க. ஏதோ புதுசா ஏதோ நீங்க ஓபன் பண்ணிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமா, இப்போ அது என்னன்னா 150 ரூபாய்க்கு 10 வகையான கறி, அன்லிமிடெட் சாப்பாடு, அன்லிமிடெட் பிரியாணி, இது எல்லாம் சேர்த்து 150. இது எல்லாம் சேர்த்து 150. அப்பா, வேற லெவலுங்க. கூட்டம் குறையவே மாட்டேங்குது. ஆமா ஆமா, முடியல டைம் இது முடியும், இன்னொரு 10 நிமிஷம் முடிஞ்சிடும். 2 மணிக்கே முடியுது. இப்ப ஆமா, பாருங்க மக்களே, ஒரு 12 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 2-3 மணிக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருது. அப்படியே பாத்தீங்கன்னா பிராய்லரு, மட்டன் கதம்பம், தலைக்கறி, சிக்கன் கதம்பம், பெப்பர் சிக்கன். பாருங்க, மொத்தம் 5 ஐட்டம் வச்சிருக்காங்க. அதுவும் இடையிலே மெனு மாறிட்டே இருக்குங்க. தீர அடுத்தடுத்த மெனு போட்டுட்டே இருக்காங்க. இப்ப அடுத்தது அந்த 150 ரூபா 10 வகை கறி போய் நான் சாப்பிட்டு பாக்குறேன். இங்க இருந்து சரியா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பக்கத்துல ஒரு குடில் அமைச்சு அதுல அந்த 150 ரூபா அந்த இது கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மக்களே பாருங்க, அதான் அந்த குடில். வணக்கம் பிரதர். வணக்கம்ண்ணா. இங்க என்னென்ன ஐட்டங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க? நாட்டுக்கோழி, சரிங்க, போட்டி, ரத்த பொரியல், முட்டை, லாலிபாப், சிக்கன் மஞ்சூரியன். ஆமாங்க. மீனுங்க, பிரான் சிக்கன், ஈரல், தலைக்கறி. இவ்வளோ ஐட்டங்கள் வந்து 150 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களா? ஆமாங்க. மீனுங்க, ஒரு லாலிபாப், சிக்கன் மஞ்சூரியன், நாட்டுக்கோழி, போட்டி, ரத்த பொரியல், முட்டை, தலைக்கறி, ஈரல், சிக்கன், மொத்தம் ஒரு 10 வகையான டிஷ்ஷுங்க. மக்களே பிரமிப்பா இருக்குதுங்க. 150 ரூபாய்க்கு இத்தனை ஐட்டத்தை கொடுத்து ஏதோ அவங்க பேருக்கெல்லாம் இந்த பண்ணல, அதுதான் சொல்லி ஆகணும். ஏன்னா பாருங்க எவ்வளோ ஐட்டம் பாருங்க. பாருங்கள, இந்த சேலம் மசாலானாவே தனி டேஸ்ட்டுங்க, வேற லெவலில் இருக்கு. குழம்பே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லா ஐட்டங்களும் ஒன்று ஒன்றா சாப்பிட்டு பார்த்துடலாம். பிரியாணி, சிக்கன் பிரியாணி, உண்மையாக சொல்கிறேன், பிரியாணி சூப்பராக இருக்குது. இந்த பட்டை லவங்க ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா காரமாக பண்ணியிருக்காங்க. காரத்தோடு சேர்ந்து அந்த ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்குது. மக்களே தான் நாட்டுக்கோழியாம். பீஸ் பாருங்கள், ரொம்ப எலும்பெல்லாம் கிடையாதுங்க, கரெக்டான பீஸ் வைக்கிறாங்க. சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிரேவி வேறு லெவலில் இருக்குது. காரம் ரொம்ப அதிகமாலாம் இல்லை, அளவாக போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட் ஒருத்தர் நம்மளோட வந்திருக்காரு, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு அவரும். வேற லெவலாக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் கதம்பம் சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை தான், பட் கூட்டம் பாருங்க, அப்படியே எக்கச்சக்கமான கூட்டங்க. எங்களுக்கே இடம் கிடைக்கல, ஃபைனலாக ஒரு இடத்த பிடிச்சி வந்து வந்திருக்கோம். அது எவ்வளோ கூட்டன்ட்டு கிட்டத்தட்ட 800 டோக்கன் நாங்கள் ஓடிடுச்சு. 50 ரூபாய்க்கு 5 வகை வெரைட்டியில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோபி மஞ்சூரியன். மக்களே பாருங்க, அதாவது சைனீஸ் ஃப்ரைன்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்வீட்டாகவும் இருக்கும் அப்படியே காரமாகவும் இருக்கும். இந்த வகையில் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அன்லிமிட்டட் சாப்பாடு வந்துட்டே இருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அடுத்து சிக்கன் லாலிபாப். மசாலா வேற லெவலில் இருக்குங்க, வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. முட்டையும் போட்டு ரத்த பொரியல் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்தால் நம்ம எதை தான் குறையா சொல்கிறது. மகளே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈரல் ஃப்ரை நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தனித்தனி ஸ்பைசஸ் போட்டு அதனோட ஃப்ரை மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைக்கறி, நல்லா பார்க்கும்போது நல்லா ரெட்டிஷாக இருக்குது.
நல்ல காரமாக இருக்குங்க. பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் ஃப்ரை, புதினா ஃப்ளேவர்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க போல். மீன் வந்திருக்கு, நல்லா சூடாக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஃபைனல் டச் அப்போ நம்ம மீன் சாப்பிட்றலாங்க. ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரை பண்ணது. எல்லாம் மிரட்டிட்டாருங்க. எல்லா ஐட்டமுமே சூப்பரா இருக்கு. காரசாரமா நல்லா இருக்கு. நல்லா காரசாரமா இருக்கா? 150 ரூபாய்க்கு இத்தனை வெரைட்டி கிடைக்கும் போது தாராளமாக வந்து சாப்பிடலாம். இப்போ ஒருத்தா தான் இருக்குது. அது பார்சல் வாங்கிட்டு போறத விட இங்க இலை போட்டு இப்படி உட்காந்து சாப்பிட்றது தான் நல்லா இருக்கு. அதுவும் குடில் வேற இல்லையா? வேற இருக்கு. நல்ல அட்மாஸ்பியர் சாப்பிட்றதுக்கு. மக்களோட மக்களாக வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா இருக்கு. எல்லாம் இங்க ஆச்சரியத்தோட தானே வந்து சாப்பிட்றாங்க. கண்டிப்பா நாங்களே தேடி போட்டு சேலத்துல இருந்து வந்துருக்கோம். 20 கிலோமீட்டர் தாண்டி வந்து. இல்ல நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு இது ஒர்த்தா? கண்டிப்பா ஒருத்தர் தாங்க. கண்டிப்பா ஒருத்தர் தான். என்ன மாற்று கருத்து இல்ல. யாரும் வந்து சாப்பிடுங்க, பார்த்து சாப்பிடுங்க. கண்டிப்பா ஒருத்தர் இருக்கு உங்களுக்கு. இவ்வளவு ஃப்ரை பண்ணி சாப்பாடு, அன்லிமிட்டட் பிரியாணி நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாதுங்க. 150 ரூபாய்க்கு கறி விருந்து தராங்க அப்படின்னா வேற எங்கேயும் தர முடியாது. தமிழ்நாட்டிலேயே சேலம் மாவட்டத்துல அதுவும் இன்சுவை உணவகம் ராஜராஜ சோழனால மட்டும்தான் தர முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு அடுத்த எக்ஸாம்பிள். இங்கே குழம்பெல்லாம் வெரைட்டியாக இருக்குண்ணா, நிறைய இருக்கும். ஆனால் எல்லாமே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் எங்கள் மெயின். டேஸ்ட்டுக்கோசம் நிறைய பேர் வருவாங்க. அதுவும் இல்லாத காஸ்ட்டும் கம்மியாக இருக்குது, அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கலாம். 30 ரூபா சாப்பாடு அன்லிமிட்டட் தானே. 30 ரூபாய்க்கு சாப்பாடு, கறி குழம்பு. ஓ, இது வந்து 30 ரூபா சாப்பாடா? என்னென்ன குழம்பு தராங்க? கறி குழம்பு, மீன் குழம்பு, ரசம் இதெல்லாம் கொடுப்பாங்க. நிறைய பேர் வெளியில் போய் சாப்பிட்றதே இங்கே வந்து சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க நிறைய மிச்சம் பண்ணிக்கலாம். மினிமம் ஹோட்டலுக்கு போனால் கூட 50 ரூபா ஆகும். 30 ரூபாய்க்கு மட்டும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு மட்டும் கூட போயிடலாம். சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு வேற லெவலுங்க. 30 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் சாப்பாடு தராங்க இல்லையா? வேறாலையுமே கொடுக்க முடியாது. குழம்புலாம் எப்படி இருக்கு? அது டேஸ்ட் வேற லெவலு. இந்த விலைக்கு ரேஷன் கடையாக கூட கொடுக்க மாட்டாங்க. அளவுக்கு இங்கே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டு சாப்பாடோட வேற லெவலில் இங்கே இருக்கு. இதோட நல்லா இருக்குன்றீங்க. கண்டிப்பாக. இது எங்க தம்பி கடை தாங்க, ரிலேஷன் தான். வெளி ஆளுங்களை வச்சுலாம் நாங்க எதுவும் செய்யறது இல்ல. மிளகாத்தூள் எல்லாமே வாங்கி நாங்க தனியா அரைச்சுதான் செய்யறோம். எது பாக்கெட் ஐட்டம் எல்லாம் எதுவும் இல்ல. குறிப்பா சொன்னா அஜினமோட்டோ சுத்தமா கிடையாதுங்க. இது சமைக்கிறதெல்லாம் யாரு சமைக்கிறாங்க? சமைக்கிறது எங்க தம்பி தாங்க சமைக்கிறோம். விறகடுப்புல தான் சமைக்கிறோம். கேஸ் அடுப்புல சமைச்சாலாம் இந்த டேஸ்ட் கிடைக்குமா அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப டவுட். பழைய காலத்து சமையல் மாதிரியே நாங்க இரும்பு வடசட்டியில விறகடுப்புல வச்சுதாங்க எல்லாமே செய்யறோம். அவரு அடுப்பு கிட்ட இருப்பாரு, நாங்க அவருக்கு ஹெல்ப்பிங்கா இருப்போம். எல்லாம் 12 மணிக்குள்ள முடிச்சுட்டு எல்லாருமே பரிமாற வந்துருவோம். அதிக லாபத்தை எதிர்பார்த்து செஞ்சா மற்றபடி எல்லாம் மசாலா ஐட்டம் எல்லாம் கடையில வாங்கி அப்படி இப்படின்னு செய்யலாம். அவருடைய நோக்கம் நல்ல வயிறார எல்லாத்துக்கும் ஜனங்களுக்கு சாப்பாடு போடணும். நம்ம சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளை தேடி வரணுங்கிற ஒரே எய்மானதான் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. அதாவது நினைக்கல எல்லாருமே பணம் இல்லாம இவங்க செய்வாங்களான்னு. நிச்சயமா ஒரு பணம் மோட்டிவ் இதுல கொண்டு வரவே இல்லைங்க. அவங்க ஒய்ஃப் மாடு வச்சிருக்காங்க, அதுல அவங்க சம்பாரிச்சுக்கிறாங்க. மொத்தத்துல ஜனங்களுக்கு நல்ல ஒரு சுவையான சமையல் தரணும். ஏன்னா இந்த காலத்துல வந்து விறகடுப்புல சமைச்சு இவ்வளவு பேத்துக்கு செய்யறதெல்லாம் லேசான காரியம் இல்லை இல்லைங்களா? டைமிங் வந்து 12 to 2:30ங்கிறதே ரேருங்க. 2 o'clock எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் போயிடும். 1-2 ஐட்டம் இருந்துச்சுன்னா தான் 30 ரூபா சாப்பாடு 4 மணி வரைக்குமே இருக்குங்க. எங்க டேஸ்ட் இருக்கு, என்னென்ன எப்படி இருக்கு தேடி பிடிச்சி கரெக்டா நீங்க வந்து பக்கா பண்ணுவீங்க. நீங்க அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நீங்க சொன்ன இடத்துல நாங்க போய் சாப்பிட்டுருக்கோம், எல்லாமே டேஸ்ட் பார்த்துருக்கோம். நீங்க சொன்னது எல்லாமே எல்லாம் பக்காவா கரெக்டா இருந்திருக்கு. அதனாலதான் நாங்க வந்து உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இங்க சாப்பிட்டுருக்கீங்களா? பண்ணா ரொம்ப க்ளோஸ், பயங்கர டேஸ்ட் இருக்கும். ஒரே எந்த குறையும் இருக்காது, எல்லாம் ஜென்யூனா இருக்கும். காசு இல்லைன்னா கூட வந்து நீங்க வந்து வாங்கிட்டு போங்கப்பா, அப்புறமா குடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவரு எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு. ரொம்ப பிடிக்கும் வர எங்களுக்கு. பாராட்டணும். உண்மையில யாருமே இந்த மாதிரி வந்து கம்மி ரேட் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா 4 பேத்துக்கு பிரபலப்படுத்தணும், சப்போர்ட் பண்ணணும். மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஒரு தரமான ஒரு விஷயத்துக்கு எப்பவுமே மக்கள் ஆதரவா தான் இருந்திருக்காங்க. கண்டிப்பா. அண்ணன் எல்லாரும் எப்பவுமே பாருங்க, ஏன்னா ஜென்யூனா எங்க இருக்கோ அங்கதான் தேடி போவாரு. அது மட்டும் தான் உண்மையா கொடுப்பாரு, எப்பவுமே கரெக்டா இருப்பாரு. தயவு செய்து பாருங்க எல்லாரும். ஓகே, பாய். மகளே, ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அண்ணனும் இப்பதான் ஃப்ரீயா இருக்காரு. அண்ணன்கிட்ட பேசிடலாம் நம்ம. நான் வணக்கண்ணே. எல்லாம் வேலை எல்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சது. நான் சிறப்பா முடிஞ்சது. சாப்பிட்டோம், ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு நீங்க டேஸ்ட் கொடுப்பீங்க. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு 90% டேஸ்ட் அப்படின்னா இன்னைக்கு 100% கொண்டு வந்திருக்காரு. அது நீங்களும் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரியும். கஸ்டமர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு குறைகளையும் அவர் கேட்டு 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 இன்னைக்கு இந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் அவர் கொண்டு வந்திருக்காருன்னா அதுதான் காரணம். நிறைய பேர் வந்து அந்த குறைகளை கேட்கறது இல்ல. இந்த பயணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம அங்க 50 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருந்தோம். அதுல சில பேர் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணுங்க, நாங்க நிக்க முடியல, ரொம்ப கியூல நிக்கிறோம், ரொம்ப டைம் எடுத்துக்குது, அரை மணி நேரம் 1 மணி நிக்கிற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, அடுத்த முயற்சி நம்ம கொஞ்சம் நகர்ந்து பார்ப்போம் அப்படின்ட்டு தான் அந்த முயற்சி. எனக்கு ரொம்ப ஆச்சரியம்
ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நாங்க பேசும்போதும் சொன்னாங்க நிறைய பேரு, அண்ணா எப்படி இப்படி கொடுக்குறாருன்னு தெரியல, சீக்கிரட்டை தான் சொல்லுங்களேன் எப்படின்னு. எந்த சீக்கிரட் இல்லைங்க. இப்போ இவ்வளவு பண்ணும்போது அதை நான் மட்டும் தான் பண்றேன். எந்த ஆளுங்க யாருமே இல்ல. குக்கிங் நீங்க பண்றீங்க. 13 வகையான கறியை ரெடி பண்றது நான் மட்டும் தான். அதுதான் ரகசியம், வேற ஒண்ணும் இல்ல. சரி, இப்போ இது வெளியில பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்னொன்னு ஒரு டிஷ்ஷும் ஒரு ஆள் தேவைப்படும். ஒருத்தர் மினிமம் இந்த ஒர்க் பண்ணா ஒருத்தரும் 1000 கேட்பாங்க. மினிமம் லேபரே ஒரு நாளைக்கு 2000-3000 கொடுக்குற மாதிரி வரும். நமக்கு அந்த எதுவும் இல்லாதனால நானே பண்றதுனால மட்டும் தான் அந்த ரேட்டு கொடுக்க முடியுது. இது வெளியில பெரும்பாலும் நிறைய பேர் கேட்பாங்க, சொல்றதுக்கு டைம் இருக்கிறது இல்ல. இதுதான் ரகசியம். இங்க வர கஸ்டமரே நமக்கு வீட்டில் 50 சாப்பாடு, 100 சாப்பாடு, 200 சாப்பாடு, 500 சாப்பாடு கேட்குறாங்க. ரெடி பண்ணி அந்த டைம்ல நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இது 50 ரூபாய்க்கு. சூப்பர்ண்ணா, ரொம்ப நல்லா பண்ணுங்க. இன்னும் மேல மேல நீங்க வளர்ந்து வரணும். இந்த புதுசா தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு சின்னதா ஒரு உணவகம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல விரும்புறேன்னா, அவங்க ரெகுலரா லீவ் விடாம ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் நஷ்டம் ஆனாலும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி அதை படிப்படியாக கொண்டுட்டு வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடை வைக்கிறாங்க, 1 லட்ச ரூபாயா, 30 நாள் தினம் 30,000 நஷ்டம், 1,30,000 இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம ஐயோ டெய்லி 1000 ரூபாய் நஷ்டமாகுதுன்னு சொன்னா அதை நடத்த முடியாது. அதுதான் நிறைய ஃபெயிலியருக்கு காரணம். சின்ன சின்ன தொழில் எடுத்து பண்ணலாம் இல்லையா? தைரியமா பண்ணலாம். நான் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நிறைய ஹோட்டல் கடைக்காரங்க வச்சிருக்கேங்க, நான் இது பண்ண முடியல விட்டேன், கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கிறேன். காலைல 7 மணிலேருந்து அவங்க டெலிவரி பண்ணி முடிவு கூடவே கூட நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போவாங்க. கூடவே நிக்க வச்சு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறீங்க. நீங்களே பார்த்துக்கோங்க, என்ன பண்றேன், இது பண்றேன், நீங்களே பார்த்துக்கோங்க. நிறைய பேர் 100 பேர் வந்திருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயங்க. ஏன்னா வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு ஃபீல்டுல இருந்து வந்து இந்த தொழிலை எடுத்து அதுல ஒரு சாதிச்சு நீங்க அந்த மாதிரி நிறைய பேத்துக்கு இன்ஸ்பிரேஷனாலா அவங்களுக்கு அந்த தொழிலை சொல்லி கொடுக்குறாரு பாத்தீங்களா? ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்கு. கரெக்டா இந்த லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்துல ஓமலூர் வட்டத்துல முத்துராயகம்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா காரைச்சாவடி அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகேந்திரன். டாடா, பாய்.